த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வராதீங்க, போங்க இங்க இருந்து. எதுக்காக இப்ப உள்ள வந்தீங்க? போங்க. ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஈசு. ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எந்த மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்ப இங்க வந்தீங்க? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் வர முடியும். அத்தை கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சுட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? போங்க இங்க இருந்து. ஈசு, ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஈசு. எதையும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல ஈசு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. போதும், நிறுத்துங்க சின்னையா. எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. நான் என் சண்முகம் கிட்டயே போயிடுறேன். நீங்க மட்டும் உங்க அம்மா கூட சந்தோஷமா இருங்க இந்த வீட்ல. ஈசு, ஈசு, அப்படிலாம் சொல்லாத ஈசு. நீ சண்முகத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட போயிருவேன் ஈசு. ஈசு, ஈசு, சத்தியமா சொல்றேன் ஈசு. அம்மா கிட்ட உன்னை நான் திட்டதான் சொன்னேன். ஆனா அம்மா உன்னை அடிப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈசு. நீ அம்மாவை எதிர்த்து பேசுனதுனாலதான் அம்மா உன்னை கோபத்துல அடிச்சுட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, நான் நல்லதுக்கு தான் அப்படி செஞ்சேன். ஆனா அது தப்பாயிருச்சு ஈசு. என்ன மன்னிச்சிரு ஈசு. நிறுத்துங்க சின்னையா. அப்படியெல்லாம் சொல்லி நீங்க தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அத்தை ஒன்னும் தானா கோவப்பட்டு என்ன அடிக்கல, நீங்க தான் தூண்டி விட்டு என்ன அடிக்க வச்சீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நீங்க என்கிட்ட வந்து வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறீங்கல்ல. பரவாயில்ல, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு கணத்துல அடிச்சது பத்தலையா உங்களுக்கு? மறுபடியும் பிரச்சனை பண்ணி இன்னொரு கணத்துலயும் அத்தை கிட்ட அடி வாங்க வைக்கணும்னு தானே? சொல்லுங்க. ஐயோ ஈசு, ஏன் நீ ஏன் இப்படி அடிச்சுக்கிற? இங்க பாரு, நான் உன்னை அம்மாட்ட அடி வாங்க வைப்பேனா? நான் எப்படிப்பட்டவேன்னு உனக்கு தெரியாதா? பேச்சா இருக்கும்போது அம்மா இப்படி அப்படின்னு அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே ஈசு. ஈசு, இப்ப கூட நான் அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அம்மா, நீ ஈச அடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு நான் நேரம் இப்ப இங்கதான் வரேன். என்ன நம்பு ஈசு. இங்க பாருங்க சின்னையா, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன். இனி உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது பாத்துக்கோங்க. உங்களை நான் என் சண்முகம் மாதிரி நினைச்சேன் பாருங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் சண்முகம் எங்க, நீங்க எங்க? ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவரை மாதிரி உங்களால ஒரு நாளும் இருக்க முடியாது சின்னையா. இங்க பாருங்க, முதல்ல வெளியே போங்க நீங்க. இல்ல ஈசு, நீ நினைக்கிறதுதான் தப்பு. நானும் சண்முக மாமா மாதிரி தான் உன் மேல பாசமா இருக்கேன். நீ வேணா பாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். கருப்பா குண்டா அழகா. அங்க பாரு ஈசு, மாமாட்ட போய் பேசுவோமா? வா. எங்க போறீங்க நீங்க? ஏன் இப்ப அங்க போறீங்க? அவர் என்னோட அப்பா. அவரு நான் சொன்னதுதான் கேட்பாரு. அவரு எனக்கு மாமா தான், அதனால நான் சொல்றதே அவர் நம்புவாரு. மாமா, இந்த வந்துட்டேன் மாமா. சமூக மாமா, சண்முக மாமா, நான் சொல்றது தானே நீங்க நம்புவீங்க. நீங்களே நியாயத்தை கேளுங்க மாமா. ஈஸ்வரி IPS ஆகணும்னு ஆசைப்பட்டால. சண்முகம், சொல்லுங்க மாமா, கூப்பிட்டீங்களா? நீயா? சண்முக மாமா, அவளும் IPS ஆயிட்டா. ஆனா இப்ப அவளுக்கு ரவுடிங்கனால ஆபத்து இருக்கு. அதனாலதான் அவளை நான் வேலையை விடுன்னு சொல்றேன் மாமா. இதுல என்ன மாமா தப்பு இருக்குது? அத்த, மாமா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க த. இங்க பாருங்க, வேலை முக்கியமா உயிர் முக்கியமானா உயிர் தானே மாமா முக்கியம். ஆனா ஈசு அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் மாமா. இங்க பாருங்க, இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிருச்சு. ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஈச அடிச்சுட்டாங்க. எங்க அம்மா அடிச்சது தப்புதான் அத்தை, தப்புதான் அத்தை. ஆனா அவங்களுக்கு பதிலா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
ஈசை என்கிட்ட பேச சொல்லுங்க மாமா. பேச மாட்டேங்கிற. சண்முகம் இத பாருங்க, இவரை மட்டும் நீங்க நம்பாதீங்க. இல்ல மாமா. அத்தைய விட்டு நான் அடிக்க வச்சது இவருதான் சண்முகம். இவரு பண்றதெல்லாம் வில்லத்தனம். அதுக்கப்புறம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறத பாருங்க. இல்ல இல்ல, சின்ன வயசுல இருந்து நீங்க கூட என்ன அடிச்சது இல்ல சண்முகம். ஆனா அத்தை கிட்ட இவரை நான் அடி வாங்க வச்சுட்டாரு. இல்ல சண்முக மாமா, ஈசு புரிஞ்சுக்காம சொல்றா. என் சண்முகம் மட்டும் இப்ப இருந்திருக்கணும், இந்நேரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல உங்களை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பாரு தெரியுமா? முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பாரா? மாமா அப்படிலாம் பண்ணிராதீங்க மாமா, எனக்கு முட்டி வலிக்கும் மாமா. ஈசு ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் கேள ஈசு. நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? நான் தான் அத்தை என்கிட்ட பேசுற வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. இத பாருங்க, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க? இந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம். போங்க இங்க இருந்து. இல்ல ஈசு, நான் சொல்றத மாமா. மாமா அத்தை, அத்தை மாமா சொல்லுங்க கொஞ்சம். சமூக மாமா, சமூக மாமா, அத்தை கொஞ்சம் எடுத்து அத்தை. என்ன ஈசு நீ கதவை சாத்திர சாக்கல என் தலையிலே இடிச்சிட்டு இல்ல? அம்மா உன்னை அடிச்சதுக்கு தானே நீ என்ன இப்படி பழி வாங்கிட்டு இருக்க? இங்க பாரு, அப்படின்னா நீ அம்மா கிட்ட அடி வாங்கினதுக்கும் இப்ப என் மண்டையில இடிச்சதுக்கும் சரியா போச்சு. நம்ம சமாதானமா போயிடலாம். நான் வீட்டுக்குள்ள வருவேன். அதெல்லாம் இல்ல சின்னையா, நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் கதவையே சாத்தினேன். கதவை இடிச்சதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. போங்க இங்க இருந்து. இன்னும் ஒரு வாரத்துக்கு சின்னையா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லவே கூடாது. அந்த அளவுக்கு சின்னையாவை மிரட்டி விட்டுட்டேன். என்னங்க, உங்க அண்ணி ஈஸ்வரிய அடிக்கிற அளவுக்கு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஆனா அடினா அடி, அப்படி ஒரு அடி சும்மா பலாருன்னு கேட்டுச்சு. ஆமா துர்கா, என்னால இதை நம்ப முடியல. நானே ஷாக் ஆயிட்டேன். மாமியாரும் மருமகளும் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அண்ணி மருமகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களே. ஆனா இன்னைக்கு அண்ணி அவளையே கை நீட்டி அடிச்சிட்டாங்க. எப்படி அண்ணி இந்த அளவுக்கு மாறி இருப்பாங்க? அதாங்க ஒண்ணும் புரியல. ஆமா, இப்படியே புரியல புரியலன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு எங்க தெரியுது? அழகு, அண்ணி, ஈஸ்வரி, இவங்க 3 பேர் ராஜ்யம் தான் இங்க நடக்குது. அழகுதான் போன் பண்றா. இன்னைக்கு இங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலையே. சொல்லு அழகு. சித்தப்பு, உடனே நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம சோபா போட்டிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான முடிவெடுத்தாகணும். நம்ம டீமோட ஆலோசனை எனக்கு இப்ப தேவைப்படுது. ஓவர் ஓவர். இதோ வர்ற அழகு. ஓவர் ஓவர். சீக்கிரம் வாங்க. ஓவர் ஓவர் வச்சிடுறேன். அழகு என்ன சொல்றான்? எல்லாரையும் வர சொல்றானா?